ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ரொம்ப ஈஸியாக இந்த எக் பாய்லரை க்ளீன் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா என்னோடய எக் பாய்லர் இது. ஸோ உள்ளெல்லாம் ரொம்ப கரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக் ட்ரேயும் ரொம்பவே மோசமாக இருக்குது. இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண போகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெஷரிங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 30 ml 30 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம வினிகரும் அப்புறம் தண்ணியும் சேர்த்து தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 30 ml ஃபஸ்ட்டு வாட்டரை நீங்கள் மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 30 ml நீங்கள் வினிகரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வினிகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷரிங் ஸ்கேலில் ஒரு குட்டி பவுல் வச்சுக்கோங்க. இப்போ மெஷரிங் ஸ்கேல் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக 30 ml வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. 30 ml, அதாவது நம்ம வாட்டர் 30 ml ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த வினிகரையும் 30 ml ஆட் பண்ணிக்கோங்க. வினிகரும் வாட்டரும் ரெண்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட மெஷரிங் ஸ்கேல் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரே, ரொம்ப மோசமான ட்ரேவை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேலாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எக் பாய்லரில் நம்ம ஃபஸ்ட்டு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வினிகரும் வாட்டரும் ஈக்குவலாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரேவை போட்டுடலாம். எக் ட்ரே இந்த மாதிரி மேலே போட்டுருங்க. நான் ரெகுலராக இந்த எக் ட்ரே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது ரொம்ப அழுக்காக இருக்குது. எந்த எக் ட்ரேயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, கழுவணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். கரெக்டாக 3 minutes நம்ம செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக் பாய்லரை ஆன் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3 minutes தான் போதும். இப்போ உங்களுக்கு லைம் ஸ்கேல் அடியில் ரொம்ப இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 minutes வச்சுக்கோங்க. இப்போ லைம் ஸ்கேல் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 1 minutes வச்சாலே போதும். ஸோ நான் கரெக்டாக எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நான் 3 minutes செட் பண்ணிக்கிறேன். ஸோ இனி நம்ம 3 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு எக் பாய்லரை க்ளீன் பண்ணுறோம் எக் பாய்லரை எதுக்கு நான் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். ஃபஸ்ட்டு லைம் ஸ்கேல் ஃபார்ம் ஆகாது. அதாவது லைம் ஸ்கேல் ரொம்ப ஹார்ட் வாட்டர், அதுக்காக தான் லைம் ஸ்கேல் ஃபார்ம் ஆகும். என்னோட எக் பாய்லரில் எக் குக்கரில் அடியில் ஒரு மாதிரி கரை மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம் ஹார்ட் வாட்டரால் ஆகுது. இன்னொன்று சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா தான் அதுலேருந்து ஸ்மெல் வராது, பாக்டீரியா எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்மளுக்கு ஈவனாக எக் பாய்லர் ரெகுலராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த எக் பாய்லர் லாங் டைம் வரும். ஸோ இதனால் மட்டும்தான் நம்ம எக் பாய்லரை கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எக் பாய்லர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டாக தண்ணியெல்லாம் அதில் இருக்கும், அப்பப்போ தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ எக் பாய்லர் நம்ம 3 minutes முடிஞ்சு இப்போ எக் குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஆஃப் பண்ண உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிடாதீங்க. பிளக்கை மட்டும் எடுத்து விட்டுருங்க. கரெக்டாக 1 மணி நேரம் இல்லாட்டினா 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அந்த ட்ரேயில் க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே அந்த மாதிரி கரை மாதிரி இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், தொடச்சிட்டோம்னாலே க்ளீனாக போயிடும். ஸோ அதனால் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் ஆரம்பிங்க. பாருங்கள், எக் ட்ரே ஃபஸ்ட்டு எப்படி காமிச்சிருந்தேன், நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. நான் எதுவுமே செய்யலை, எதுவுமே ஆட் பண்ணலை. வினிகர் வாட்டர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ நம்ம வினிகர் ஊற்றி இருக்கிறனால இப்போ நம்ம வினிகர் அந்த வாட்டர்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க.
க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எவ்வளவு வந்து இந்த எக் குக்கர் வந்து க்ளீன் ஆகிருக்கு. அப்படி சப்போஸ் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் வந்து இதே ப்ராசஸை வந்து திரும்ப பண்ணுங்கள். இப்போ வந்து மோஸ்ட்லி நீங்கள் நல்லா தொடச்சிங்கனாலே வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கரை மாதிரி இருந்துச்சு, அந்த லைம் ஸ்கில்லாம் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ நான் தொடச்ச உடனே நல்லா கிளியராக புதுசு மாதிரியே போயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து பாருங்கள், நல்லா இருக்கிற தண்ணியை எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கடுத்து சுற்றியும் வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கா. இன்னும் அந்த சைடுலெலாம் கொஞ்சம் துடைக்கிறது கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த சைடில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து லைட்டாக அந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பு அந்த மாதிரி வச்செல்லாம் வந்து தேய்ச்சிடாதீங்க. ஸோ அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். அவ்வளோதான். நல்லா பளிச்சுன்னு வந்து நம்ம வாங்கின ஃபஸ்ட்டு வாங்கின மாதிரி எக் குக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த எக் ட்ரேவை வந்து லைட்டாக வந்து நம்ம சோப் போட்டே வந்து ஒரு க்ளீன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக நீங்கள் தண்ணியை மட்டும் வச்சே க்ளீன் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து நல்லா க்ளீனாக இருக்கட்டும் அதுக்காக வந்து நான் சோப் லைட்டாக போட்டுக்கிறேன். முன்னாடி பின்னாடி எல்லாமே வந்து பார்த்து சோப் போட்டு ஒரு கழுவி எடுத்துடலாம். அப்படின்னா தான் வந்து இப்போ நம்ம வந்து வினிகரெல்லாம் போட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வினிகர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து லெமன் போட்டே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம கழுவிடுவோம் இந்த எக் ட்ரேவை. நீங்கள் இன்னொரு எக் ட்ரேவும் வந்து இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. அவ்வளோதான். நான் வந்து அது ரெகுலராக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படி அதுதான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து இந்த மாதிரி கழுவிடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த எக் ட்ரேவை கழுவுனதுக்கு அப்புறம் வந்து இதோட மூடியும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ எக் ட்ரே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து இதே மாதிரி இந்த மூடியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். எக் ட்ரேயை வந்து நம்ம எப்படி கழுவுனோமோ அதே இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மூடிக்கு கொடுத்துருங்க. இந்த மூடியும் வந்து நல்லா க்ளீனாக வந்து கழுவிடுங்க. நம்ம வந்து இந்த எக் குக்கரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தமாக வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கழுவி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாங்கினோம்ல அதே மாதிரியே இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாச்சும் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து எக் குக்கர் வந்து லைஃப் லாங்காக வரும். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து எக் பாயில் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஏற்கனவே வந்து வினிகர் போட்டு கழுவிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் கழுவ முடியாது. அதனால் வந்து கொஞ்சமாக சுத்தமான தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து துடைக்காமல் இருக்கிறோமோ அந்த இடம் ஃபுல்லாமே தொடச்சிடுங்க. சைடு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கடுத்து சுற்றி வந்து நல்ல சுத்தமான தண்ணியில் வந்து ஃபுல்லாமே வந்து தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து சூப்பராக புதுசு போல் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா எக் குக்கர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இந்த எக் குக்கர் மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுருந்த எந்த எக் குக்கர்னாலும் இதே ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான். இப்போ உள்ளெல்லாம் வந்து நல்லா தொடச்சிடுங்க. அது மாதிரி சைடுலேயும் வந்து தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் அந்த சுவிட்சு அது எல்லாத்துலேயுமே வந்து நல்லா க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ ஒன்ஸ் வந்து எக் வந்து பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே அப்படியே விட்டுறாதீங்க. உடனே தண்ணியை மட்டும் ஒரு டவல் எடுத்து தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நல்ல ஈரமே இல்லாத ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஈரத்தை ஃபுல்லாமே இன்னொரு டவல் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே விட்டிங்கனாலும் காஞ்சிடும். பட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி திட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து ஈரத்தை வந்து காய வச்சுருங்க. நல்லா இன்னொரு டவல் எடுத்து ஃபுல்லாமே நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. நல்லா சைட்லேயும் இதே மாதிரியே தொடச்சிடுங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் கை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் யூஸ் பண்ணாத இடம் எல்லாமே வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. முதல்ல எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின மாதிரி சூப்பராக க்ளீனாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இந்த எக் ட்ரேவை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏற்கனவே க்ளீன் பண்ணிவிட்டோம், தொடச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஈரமாக இருக்கிறனால ஒரு சும்மா
ஈரமே இல்லாத ஒரு டவல் எடுத்து இந்த மாதிரி சுற்றி வந்து நல்லா துடைச்சிக்கோங்க. இதில் வந்து அங்கங்கே துடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து வந்து எக் ட்ரேக்கு அடியில் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் துடைக்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்த எல்லாமே வந்து பார்த்து நல்லா துடைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எக் ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்துச்சு. நம்ம முட்டை அவிக்கிறப்ப பாத்திரத்துலலாம் ஒரு ஒயிட்டாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இந்த எக் ட்ரேவை வந்து நம்ம மாட்டி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூடி எடுத்துக்கலாம். இந்த மூடியை வந்து இதே மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. ஈரமில்லாத டவல் வச்சு ஈஸியாக அந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீனாக கொஞ்ச நேரத்து வேலை தான். நீங்கள் வந்து இதை டெய்லியும்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒருக்க மட்டும் இந்த மாதிரி க்ளீனாக வந்து நீங்கள் தொடச்சி வச்சிட்டாலே போதும். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் வந்து முட்டை அவிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி, ரொம்ப சுடுதண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டான ஹீட்டில் ஒரு துணியில் வந்து தண்ணியை முக்கி தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், பளிச்சுன்னு சூப்பராக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின மாதிரி க்ளீனாக எக் பாய்லர் இல்லாட்டினா எக் குக்கர் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த எக் பாய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது, இதை பார்த்துக்கோங்க.